பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எமது தொடர்ச்சியான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திக்கிறோம். அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலையின் 2வது பாகத்தில் இந்த பாடம் தொடர்கிறது. எமது முந்தைய பாடத்திலே அல் மக்சூரு வ அஹ்வாலு அராபிஹி, அதாவது சுருக்கப்பட்ட இஸ்ம், நாம் முந்தைய பாடத்தில் சுருட்டப்பட்ட என்ற ஒரு வார்த்தை பிரயோகமும் செய்தோம். மொழிபெயர்க்கும் பொழுது அது தவறி வந்திருக்கும். அத்துடன் சுருக்கப்பட்ட என்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் முந்தைய பாடத்தில். சுருட்டப்பட்ட அல்ல, சுருக்கப்பட்ட லிஸ்முல் மக்சூர், அதாவது சுருக்கப்பட்ட இஸ்ம் என்பது அதனுடைய பொருள். வஹ்வாலு அராபிஹி, அதனுடைய அராபுடைய நிலைமைகளும். இந்த பாடத்தில் நாங்கள் அந்த முந்தைய பாடத்துடைய பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். பயிற்சிகளுக்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம். நாம் முந்தைய பாடத்தில் அல் மக்சூர் என்றால் என்ன என்பதையும் பார்த்தோம். அது குல் இஸ்மின் மோரபின் ஆஹிருஹு அலிஃபுன் லாசிமத்துன், மோரபான ஒவ்வொரு இஸ்மும் அதனுடைய இறுதி பற்றி பிடித்திருக்கக்கூடிய அலிஃபாக, நிலையாக இருக்கக்கூடிய அலிஃபாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்ம் தான் அல் இஸ்முல் மக்சூர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அத்துடன் துகத்தரு அல ஆஹிரில் மக்சூரி ஹரகாத்துல் யாராபி சலாத்து, மக்சூருடைய இறுதியிலே யாராபுடைய 3 ஹரக்கத்துகளும் ஏற்படுத்தப்படும் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். தம்ரீன் அவ்வல், முதலாவது பயிற்சி, ஐயின் அல் அஸ்மால் மக்சூரத்த ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, வரக்கூடிய வாசகங்களிலே மக்சூரான சுருக்கப்பட்ட இஸ்ம்களை குறிப்பிடு. யுஃபல்லிலு பாதுன் நாசி சுகுனல் குரா அலா சுகுனல் முதுனி, சில மனிதர்கள் அலா சுகுனல் முதுனி, நகரங்களில் குடியிருப்பதை விட கிராமங்களில் குடியிருப்பதை சிறப்பாக கருதுகிறார்கள். இந்த பயிற்சியை செய்வதற்கு நீங்கள் ஒரு அட்டவணையை தயாரித்துக் கொள்ளுங்கள். அதிலே அல் இபாரத்து, வாசகம் என்ற ஒரு பகுதி, இன்னொரு தலைப்பு அல் மக்சூரு, மக்சூர் என்ற தலைப்பு ஒரு பகுதி, இன்னும் ஒன்று அல் இபாரா, வாசகம் அல் மக்சூர். அதாவது அட்டவணையை நீங்கள் ஒரே பார்வையில் 2 முறை போடுவதாக இருந்தால் அப்படி அல் இபாரா அல் மக்சூர், மீண்டும் அல் இபாரா அல் மக்சூர். இல்லாவிட்டால் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரே பார்வையில் எடுப்பதாக இருந்தால் அல் இபாரா என்றொரு தலைப்பும் அல் மக்சூர் என்ற தலைப்பையும் நீங்கள் இட்டு இந்த 6 இபாரத்துகளில் உள்ள இஸ்ம் மக்சூரை, அதாவது ஒவ்வொரு மக்சூரான இஸ்மையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உதாரணத்திலே யுஃபல்லிலு பாதுன் நாசி சுகுனல் குரா அலா சுகுனல் முதுனி என்பதிலே அல் மக்சூர் எது என்று நீங்கள் கேட்டால் சுக்னா என்பது மக்சூர். அடுத்தது அல் குரா என்பதும் மக்சூராக இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு சொல்லுடைய கடைசியிலும் அலிஃபுன் லாசிமா இருக்கிறது. இறுதியை பற்றி பிடித்திருக்கக்கூடிய அலிஃப், இந்த நிலையான அலிஃப் இருக்கிறது. அடுத்ததாக அது மோரபான இஸ்மாகவும் இருக்கிறது. அடுத்தது நீங்கள் எடுக்கலாம் இன்னொரு உதாரணம். ஃபி ஹுல்வான, ஹுல்வானிலே முஸ்தஷ்ஃபன் லி அம்ராதி ரியாத்தைனி, நுரையீரல் நோய்களுக்கு ஹுல்வானிலே ஒரு வைத்தியசாலை இருக்கிறது. ஹுல்வான் என்றால் எகிப்தில் உள்ள ஒரு நகரம். இந்த உதாரணத்திலே முஸ்தஷ்ஃபா என்ற சொல் மக்சூராக இருக்கிறது. அடுத்தது அல் ஹரிபாத்து மாவல் பூமி வல் கிர்பானி, பாலடைந்த இடங்கள் ஆந்தைகளினதும் காகங்களினதும் ஒதுங்குமிடமாகும். இந்த உதாரணத்திலே மஅவா என்ற சொல் இருக்கிறது, அது இஸ்ம் மக்சூராக இருக்கிறது. அடுத்ததாக 4வது உதாரணமாக, மன் தலபல் உலா சஹிரல் லயாலி, யார் உயர்வை தேடினாரோ அவர் இரவுகளில் கண் விழித்தார். அதாவது யார் உயர்வை தேடுவார்களோ இரவுகளில் அவர்கள் கண் விழிக்க வேண்டும் என்று அந்த உதாரணம் அமைந்திருக்கிறது. அந்த உதாரணத்திலே அல் உலா என்ற சொல் இஸ்ம் மக்சூராக இருக்கிறது.
ஐந்தாவதிலே அல் இக்திசாது சபீலுல் கினா, நடுநிலையாக செலவழிப்பது, நடுநிலையாக வாழ்வது, சபீலுல் கினா செல்வத்துடைய வழியாகும். இந்த இடத்தில் அல் கினா என்ற சொல் மக்சூராக இருக்கிறது. இஷ்டரல் கசாபு சலாச முதன், கசாப்புக்காரன் 3 கத்திகளை வாங்கினான். அதிலே முதன் என்ற சொல் இஸ்ம் மக்சூராக இருக்கிறது. அடுத்தது தம்ரீன் சானின் 2வது பயிற்சி. லாயில் அஸ்மால் ஆத்தியத்த ஃபி ஜுமலி முஃபீதத்தின், அதாவது வரக்கூடிய இஸ்ம்களை பயனுள்ள வாக்கியங்களில் வை. பிஹைது யக்கூனு குல்லு மின்ஹா மர்ரத்தன் ஃபாயிலன், அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு விடுத்தம் ஃபாயிலாக இல்வாயாக இருக்க வேண்டும். மர்ரத்தன் இன்னொரு விடுத்தம் மஃபூலம் பிஹி மஃபூல் பிஹியாக இருக்க வேண்டும். மர்ரத்தன் இன்னொரு விடுத்தம் மஜ்ரூரன் பி ஹர்ஃபி ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கு நீங்கள் ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்ள முடியும். அந்த அட்டவணையிலே அலிசம் என்ற ஒரு தலைப்பு, அடுத்தது ஃபாயில் என்ற ஒரு தலைப்பு, மஃபூல் பிஹி என்ற ஒரு மற்றொரு தலைப்பு, மஜ்ரூரும் பி ஹர்ஃபி ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர் செய்யப்பட்டது என்ற இன்னும் ஒரு தலைப்பு. இப்பொழுது நீங்கள் அந்த சொற்களை போடலாம். அல் ஹுதா என்ற ஒரு சொல் இருக்கிறது, நேர்வழி. எப்படி போடலாம்? ஃபாயிலாக வைத்து எப்படி வசனம் சொல்வது? ஃபாயிலாக இருந்தால் அது ரஃபூ செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். தம்மல் ஹுதா, நேர்வழி பூரணமாகிவிட்டது. மஃபூல் பிஹியாக அல் ஹுதாவை எப்படி வைப்பது? இத்தபாத்துல் ஹுதா, நேர்வழியை நான் பின்பற்றினேன். மஜ்ரூருன் பி ஹர்ஃபி ஜர்ராக எப்படி வைப்பது? பில் ஹுதா நத்தபி உல் ஹக்க, நேர்வழியை கொண்டு உண்மையை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதாகும். அடுத்ததாக அது திக்ரா. திக்ரா என்றால் உபதேசம். அது திக்ரா தன்ஃபவு திக்ரா அல் மோமினீன, சேர்த்து வாசிக்கும் பொழுது தன்ஃபவு திக்ர அல் மோமினீன, நல்லுபதேசம் மோமிங்களுக்கு பயன் தரும். இங்கு அது திக்ரா ஃபாயிலாக இருந்திருக்கிறது. இத்தபால் மோமினு திக்ரா, இறை விசுவாசி உபதேசத்தை பின்பற்றினான். அந்த உதாரணத்திலே அது திக்ரா என்பது மஃபூல் பிஹியாக இருக்கிறது. பில் திக்ரா என் தஃபியுல் மோமினு, இறை விசுவாசி உபதேசத்தை கொண்டு பயனடைகிறான் என்பதில் அது திக்ரா என்பது ஹர்ஃபு ஜர்ராஹி பாவை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல் முனா என்ற சொல். முனா என்றால் மேலெண்ணங்கள். தஹக்கல் முனா லில் முஜ்தஹிதி, முயற்சிப்பவனுக்கு நல்ல மேலெண்ணங்கள் சாத்தியமாகி விட்டன. நாலல் முனா குல்ல முஜ்தஹிதின், அதாவது நாலல் முனா குல்லு என்று சொல்ல வேண்டும். குல்ல என்பது பிழை. நாலல் முனா, அல் முனா என்பது மஃபூல் பிஹி. நாலல் முனா, அந்த மேலெண்ணங்களை பெற்றுக்கொண்டான். குல்லு முஜ்தஹிதின், முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொருவனும். அந்த இடத்தில் அல்முலா என்பது மஃபூல் பிஹியாக வந்திருக்கிறது. மஃபூல் முகத்தம். ஏனென்றால் நால என்பது ஃபிஅல், அல்முனா என்பது மஃபூல் முகத்தம், உட்படுத்தப்பட்ட மஃபூல் பிஹியாக இருக்கிறது, செய்யப்படும் பொருளாக. குல்லு என்பதுதான் ஃபாயில், முஅக்கர் முதாஃப், முஜ்தஹிதின் முதாஃப் இலைஹியாக வந்திருக்கிறது. இஸ்அ லில் ஹுசூலி அலல் முனா, மேலெண்ணங்களை அடைந்து கொள்வதற்கு நீ முயற்சிக்கவும். இங்கு அல் முனா என்பது அலா என்ற ஹர்ஃபு ஜர்ரை கொண்டு ஜர் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அடுத்தது அர் ரிலா என்ற சொல். ரிலா என்றால் நட்பொருத்தம் என்பது பொருள். அம்மர் அர் ரிலா கல்பி, நட்பொருத்தம் எனது உள்ளத்தை பரிபாலித்தது. இந்த இடத்துல அர் ரிலா என்பது ஃபாயிலாக வந்திருக்கிறது, அது இஸ்முன் மக்சூர். ஹக்கல் மோமின் ஒரு ரிலா, இறை விசுவாசி நட்பொருத்தத்தை சாத்தியப்படுத்தி கொண்டான். அடுத்தது பிர்ரிலா எக்முலு ஈமானுக, நட்பொருத்தத்தை கொண்டு உமது இறை விசுவாசம் பூரணமாகும். கமுல எக்முலு கமாலன், தம்ம எத்திம்மு தமாமன் என்ற அர்த்தம், பூரணமாகியது. எக்முலு என்றால் பூரணமாகும். இந்த இடத்தில் அர்ரலா என்று என்ற சொல் பா என்ற ஹர்ஃபு ஜர்ரை கொண்டு ஜர் செய்யப்பட்டுள்ளது, அது இஸ்முன் மக்சூராகும். அர்ரலா என்ற சொல். அடுத்ததாக அல் குரா,
அல் கரியா என்ற சொல்லுடைய பன்மை அல் குரா கிராமங்கள். இம்தலாத்தில் குரா பின் நாசி மனிதர்களை கொண்டு கிராமங்கள் நிரம்பின. அல் குரா என்பது இஸ்முன் மக்சூர் ஃபாயிலாக வந்திருக்கிறது. அடுத்ததாக அம்மர்னல் குரா அம்மர்னல் குரா கிராமங்களை நாங்கள் நிர்வகித்தோம். இந்த இடத்தில் அல் குரா மஃபுல் பிஹியாக வந்திருக்கிறது இஸ்முன் மக்சூர். இல் குரா உனாசுன் தொய்யிபூன கிராமங்களில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். தொய்யிபூன என்றால் தொய்யிப் என்ற சொல்லுடைய பன்மை. தொய்யிப் என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் ஹபீஸ் மோசமானவன். இங்கு தொய்யிபூன நல்ல மக்கள் இருக்கிறார்கள் கிராமங்களிலே. அந்த இடத்தில் அல் குரா என்பது ஃபி என்ற ஹர்பு ஜர்ரை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தம்ரீன் தாலிஸ் மூன்றாவது பயிற்சி. தம்ரீனுன் தாலிசுன். அந்த பயிற்சியில் 3 பகுதிகள் இருக்கின்றன. ஈத்திபி சலாசி ஜுமலின் ஸ்மியத்தின் 3 ஸ்மியத்தான வாக்கியங்களை கொண்டு வா. அல் முபுத்ததா ஃபி குல்லி மின்ஹா இஸ்முன் மக்சூருன். அவை ஒவ்வொன்றிலும் முபுத்ததா எழுவாய் மக்சூரான அதாவது சுருக்கப்பட்ட இஸ்மாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த 3வது பயிற்சியை கூட நீங்கள் தலைப்பு விடலாம். ஒரு அட்டவணையை போட்டு அல் முபுத்ததாவு இஸ்முன் மக்சூருன் என்ற ஒரு தலைப்பு. முபுத்ததா இஸ்முன் மக்சூராக வந்திருக்கிறது என்ற அர்த்தத்தில். 2வது அல்ஃபா இலு இஸ்முன் மக்சூருன் என்ற ஒரு தலைப்பு. அல் மஃபூல் பிஹி இஸ்முன் மக்சூருன் என்றொரு தலைப்பை நீங்கள் இட்டுக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில் நீங்கள் 3 வாக்கியங்களை கொண்டு வாருங்கள். முதலாவது நாங்கள் அந்த 3வது பயிற்சியில் முதலாவது பகுதியை மாத்திரம் இப்பொழுது சொல்வோம். அது திக்ரா தன்ஃபவுல் மோமினீன. அது திக்ரா தன்ஃபவுல் மோமினீன அதாவது உபதேசம் மோமின்களுக்கு பயன் தரும். அல் கினா கினன் நப்சி செல்வம் என்பது உள்ளம் ஆத்மா செல்வமாக இருப்பதாகும். அல் முஷ்தகி இலல்லாஹி அல் முஷ்தகி இலல்லாஹி முறையிடக்கூடியவன் அல்லாஹுவின். அதாவது இதை நாங்கள் பூரணமாக்குவது நல்லம் என்றால் அல் முஷ்தகி இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கம் முறையிடக்கூடியவன். அல்லாஹ்வின் பக்கம் முறையிடக்கூடியவன் மூமினுன் இறை விசுவாசி ஆவான் என்று வசனத்தை முடிப்பது நல்லது. என்றால் இஷ்டகா இலாவை கொண்டு கிடக்கும். இந்த 3 வாக்கியங்களிலும் அல் முஷ்தகி என்று வர முடியாது. ஏனென்றால் நாங்கள் அல் முபத்ததா இஸ்ம் மக்சூராக வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவேதான் அல் முஷ்தகா இலல்லாஹி அல் முஷ்தகா அதாவது முறையிடப்படக்கூடிய விடயம் இலல்லாஹி அல்லாஹ் பக்கமாகும். இந்த உதாரணத்தை கடைசியில் மூமினுன் என்று நீங்கள் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல் முஷ்தகா முறையிடப்படக்கூடிய விடயம் இலல்லாஹி அல்லாஹ்வின் பக்கமாகும். அதாவது முறையிடுவதாக இருந்தால் எதையும் அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும் என்பது என்னுடைய அர்த்தமாகும். அல் முஷ்தகா என்பது இஸ்ம் மக்சூராக இருக்கிறது. கடைசியிலே அலிஃபுல் லாசிமா வந்திருக்கிறது. அடுத்ததாக அல் ஃபாயிலு இஸ்முன் மக்சூருன் என்ற பகுதியிலே 3 உதாரணங்கள் சொல்ல வேண்டும். தன்ஃபவு திக்ரா அல் மூமினீன அதாவது உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும். அதில் அது திக்ரா என்பது இஸ்ம் மக்சூர் ஃபாயிலாக வந்திருக்கிறது. இன்னும் 2 உதாரணங்கள். தஹக்கல் முனா லில் முஜ்தஹிதி முயற்சிப்பவனுக்கு மேலெண்ணங்கள் சாத்தியமாகியது. தம்மல் ஹுதா நேர்வழி பூரணமாகியது. இந்த 3 உதாரணங்களிலும் இஸ்முன் மக்சூர் ஆகிய அல் திக்ரா அல் முனா அல் ஹுதா போன்றவைகள் ஃபாயிலாக வந்திருக்கின்றன. அடுத்ததாக அல் மஃபூலு பிஹி இஸ்முன் மக்சூருன் என்ற தலைப்பிலே 3 உதாரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த 3வது பயிற்சியில் 2வது உதாரணம் 2வது பயிற்சி ஈத்திபி சலாத்தி ஜுமலின் ஃபிஅலியத்தின் அல் ஃபாயிலு ஃபி குல்லி மின்ஹா இஸ்முன் மக்சூருன். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது சொன்னோம். நாலல் முனா குல்ல முஜ்தஹிதின் என்பதற்கு முற்பாடு தன்ஃபவு திக்ரா அல் மூமினீன என்ற பகுதி. நாலல் முனா குல்ல முஜ்தஹிதின்
என்பதிலே நாலல் முனா குல்லு முஜ்தஹிதின், நாலல் முனா குல்லு முஜ்தஹிதின் என்ற உதாரணத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்கலாம். என்னவென்றால் ஈதிபி சலாத்தி ஜுமலின் ஃபிஅலியத்தின் அல் மஃபூலு பிஹி ஃபி குல்லி மின்ஹா இஸ்முன் மக்சூருன். ஃபிஅலியத்தான 3 வாக்கியங்களை கொண்டு வா. ஃபிஅலியத்தான் என்றால் ஃபிஅலை கொண்டு வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இஸ்மியத்தான வாக்கியம் என்றால் இஸ்மை கொண்டு அந்த வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே 3வது பயிற்சியில் 2வது 3வதும் ஃபிஅலியத்தான வாக்கியங்களை கொண்டவை. ஃபிஅலை கொண்டு ஒவ்வொரு வாக்கியமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஈதிபி சலாசி ஜுமலின் ஃபிஅலியத்தின் அல் மஃபூலு பிஹி ஃபி குல்லி மின்ஹா இஸ்முன் மக்சூருன். இந்த இடத்தில் நாலல் முனா குல்லு முஜ்தஹிதின், முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதாவது அல் முனா மேலெண்ணங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்தில் அல் முனா என்பது மஃபூல் முகத்தமாக வந்திருக்கிறது, மஃபூல் பிஹியாக இருக்கிறது. அதே போன்று ஹக்கல் மோமினு ரிலா, ஹக்கல் மோமினு ரிலா, இறை விசுவாசி நட்பொருத்தத்தை சாத்தியப்படுத்தி கொண்டான். அம்மர் நல் குரா, கிராமங்களை நாங்கள் நிர்வகித்தோம். இந்த 3 உதாரணங்களிலும் இஸ்ம் மக்சூர் மஃபூல் பிஹியாக வந்திருப்பதை நாங்கள் அவதானித்து பார்த்தோம். அடுத்ததாக தம்பீனுன் ஃபில் அராபி லக்கும் அர்பா, 4வது இலக்கத்தில் உள்ள யாராப் சம்பந்தமான ஒரு பயிற்சி. அதில் முதல் பகுதியை நாங்கள் சகத்தன் நதா அல் அஸ்ஹாரி, பனி மலர்களில் பூக்களில் விழுந்தது என்ற வாக்கியத்துக்கு முந்தைய பாடத்தில் நாங்கள் யாராபை பார்த்தோம். ஆரிபில் ஜுமல் அல் ஆத்தியத்தை 2வது பகுதியாக அந்த பயிற்சியிலே 4வது பயிற்சியில் 2வது பகுதியாக வரக்கூடிய வாக்கியங்களுக்கு யாராபு சொல்லு என்பதில் லா தத்தபில் ஹவா, பேராசையை நீ பின்பற்றாதே. இந்த வாக்கியத்துக்கு ஏராப் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த ஒரு அட்டவணை வேண்டால் போட்டுக்கொள்ளலாம். அல் கலிமா என்ற ஒரு தலைப்பு, யாராபுஹா அதனுடைய யாராப் என்ற மற்றொரு தலைப்பு. லா என்பது ஹர்ஃபு நஹியின் வ ஜஸ்மின் மபனியுன் அல சுகூனி. அடுத்ததாக தத்தபி ஃபியாலுன் முலாரியுன் மஜுசூமுன் வாலாமத்து ஜஸ்மிஹி அஸ்ஸுகூனு. அல் ஹவா என்பது மஃபூலும் பிஹி மன்சூபுன் வாலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்துல் முகத்தரத்து என்று சொல்லலாம். அடுத்ததாக அல் ஃபௌலா முஃப்சிதத்துல் இல் ஆமாலி, அதாவது இந்த தலைமைத்துவம் இல்லாத ஒரு நிலை, அராஜகம். முஃப்சிதத்துல் இல் ஆமாலி, செயல்களை சீர்குலைக்கும். எந்த ஒரு விடயத்துக்கும் தலைமைத்துவம் இருந்தால் அது ஒழுங்காக அமையும், இல்லாவிட்டால் சீர்குலையும் என்பதைத்தான் இந்த வாக்கியம் காட்டுகிறது. அல் ஃபௌலா என்பது முபுத்ததவுன் மர்ஃபூன் வாலாமத்து ரஃப்இஹி அல்லம்மத்துல் முகத்தரத்து. முஃப்சிதத்துன் என்பது ஹபருன் மர்ஃபூன் வாலாமத்து ரஃப்இஹி அல்லம்மத்துல் லாஹிரத்து. அடுத்ததாக லில் அமாலி என்பதில் அல்லாமு ஹர்ஃபு ஜர்ரின் வல் அமால் இஸ்முன் மஜ்ரூரும் பில்லாமி வாலாமத்து ஜர்ரிஹி அல் கஸ்ரத்து. அடுத்ததாக அல் ஹிமியத்து நாஃபிஅத்துன் லில் மர்லா, அல் ஹிமியத்து நாஃபிஅத்துன் லில் மர்லா, பத்தியம் காப்பது நோயாளிகளுக்கு பயன் தரக்கூடியதாகும். அல் ஹிமியத்து முபத்ததவுன் மர்ஃபூன் வாலாமத்து ரஃபீஹி அல்லம்மத்துல் லாஹிரத்து. நாஃபிஅத்துன் ஹபருன் மர்ஃபூன் வாலாமத்து ரஃபீஹி அல்லம்மத்துல் லாஹிரத்து. லில் மர்லா லாம் ஹர்ஃபு ஜர்ரின் வல் மர்லா இஸ்முன் மஜ்ரூரும் பில்லாமி வாலாமத்து ஜர்ரிஹி அல் கஸ்ரத்து. ஆகவே இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. எமது பாடங்களை நீங்கள் தொடருங்கள். பழைய பாடங்களையும் மீட்டி பார்த்து கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை வைத்து பாடங்களை கூட இருந்து நீங்கள் பாருங்கள். கொப்பியும் பென்சில் பேனாக்களை நீங்கள் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய கணனி அல்லது லேப்டாப் அல்லது மொபைல் ஃபோனிலே நீங்கள் எழுதி பயிற்சிகள் செய்து பார்க்கலாம், பேசி பார்க்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பாடங்களில் உள்ள பிரதான தலைப்புகளில் வந்திருக்கக்கூடிய அந்த உதாரணங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். கவாய்துகளை, விதிகளை நீங்கள் பாடமிடுங்கள். அந்த விதிகள் உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். அரபு இலக்கணத்தில் நீங்கள் மேலோங்குவதற்கு, முன்னேற்றம் அடைவதற்கு. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாங்கள்
கற்பிக்கக்கூடிய இந்த பாடங்களை வெற்றியடை செய்வானாக. அனைத்து பாடங்களையும் தொடராக முன்னெடுத்து செல்வதற்கு நல்வதவி செய்வானாக. எமது இந்த முயற்சியை அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்யப்படக்கூடிய முயற்சியாக இஹ்லாஸானதாக ஆக்கி அருள்வானாக. எம் அனைவரையும் அல் குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்து மற்ற மக்களுக்கும் அதனுடைய உண்மையான நல்ல போதனைகளை எடுத்துரைப்பதற்கு நல்ல பண்புகள், இந்த உலக வாழ்வுடைய அற்பமான தன்மை, மறு உலக வாழ்வின் நிரந்தர தன்மை போன்றவற்றை இந்த உலக மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. அல்லாஹுவே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பாவங்களை எங்கள் பட்டொலைகளிலிருந்து அழித்து நன்மைகளாக மாற்றுவாயாக. எங்களுடைய முடிவை கலிமாவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக ரஹ்மானே. எங்களுடைய கபருடைய வாழ்வை, கபருடைய வேதனை இல்லாத நிலையிலே சுவனத்து பூஞ்சொலியாக அந்த வாழ்வை சுவனத்து பூங்காவின் வாழ்வாக ஆக்குவாயாக. மறு உலகில் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. உயர்தரமான சுவனத்தில் நுழைந்து இன்பமாக வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் நல்வதவி செய்வாயாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.